ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 2 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். நல்லா வணங்கினது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இப்போ நான் இது கூடவே வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் கடையில் வாங்கினது தான், கடைப்பொடி தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கலருக்காக சக்தி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா பிரியாணி மசாலா மட்டும் போதும். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கேரட், பீன்ஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வேறு எதுவும் காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன மீன் மேக்கரை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அலசி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், வேக வச்சு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவி விட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து இப்போ முட்டை தொக்கு செய்ய போகிறேன், அதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, சோம்பு சேர்த்துக்கிறேன். அதில் வந்து பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வணங்கினதும் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அது நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வணக்கினதுக்கப்புறமா நான் வந்து முட்டையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இப்போ வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்ந்து கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் தூவி வந்து நான் வந்து இப்போ இறக்கிக்கிறேன். அவ்வளோதான், முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சூப்பரான ஒரு சண்டே சமையல் ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி, முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.